வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 20:1 சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நம்முடைய தேவன் ஜெபங்களை கேட்கிறவர், அது மாத்திரமல்ல பதிலையும் கொடுக்கிறவர். The Lord hear thee in the day of trouble, and the name of the God of Jacob defend thee. Send thee help from the sanctuary. அவர் all thy counsel. என்ன பண்ணுவாரா? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று வேதம் சொல்கிறது. Send thee help from the sanctuary and strengthen thee out of Zion. கண்களை மூடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, எங்கள் ராஜாவை நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் பிரசன்னராய் இருக்கிறேன், இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் இடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் பதில் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் விசுவாசித்தவர்களாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் கூட ஆண்டவரே எங்கள் ஜபங்களை கேட்கிறவர், ஜபத்தை குறித்ததான வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர். ஆண்டவரே உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்களை திறக்கிறவர். வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை மூடிக்கொள்ளும். நீர் வந்தால்தான் எங்களுக்கு ஆண்டவரே எல்லாம் காரியம் மாறுதலாய் முடியும். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். பாடுகிற பாடல்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரை பாடும் பொழுதே உம்முடைய பிள்ளைகள் சுகமாகட்டும், விடுதலையாகட்டும், கட்டுகள் முறிந்து போகட்டும், அடிமை தினத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும், மன சோர்விலிருந்து விடுதலை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் முன் குறித்தவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. எம்மாவோர் சீஷர்கள் நடந்து போகும் பொழுது, அவர்களோடு கூட போகும் பொழுது ஆண்டவரே நீர் சம்பாஷித்து கொண்டே சென்றீர். ஆனால் நேரம் வந்தது, அப்பத்தை பிற்கும் வேளை வந்தது. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்படி எங்கள் கண்கள் கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது மன கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகள், இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, சமாதானத்தை சீர்குலைக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்தப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர்
அருணும் கோட்டையுமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்திற்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் எல்லாம் சத்துருவின் கிரியைகள் அகற்றப்பட்டு அகன்று போ என்று கட்டளை கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனதை கொடும். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி ஒவ்வொருவர் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவர் இருதயத்திலும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அது முறையிலே அது வெளிப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்களினால் உறுதிப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Without faith it is impossible to please God. For he that cometh to God must believe that he is, and he is the reward of them that seek him diligently. For the Holy Spirit, we invite you amidst us, O Father. Lord, open the spiritual eyes of our souls, Lord, as the disciples of Emmaus, when they walked with you, O Master, Lord, when they broke the bread, their eyes were open to see the hidden riches. Hallelujah. So also, Lord, our eyes be opened, O Father, our spiritual eyes be opened when we hear the word of Father. Let the word of thine be confirmed with miracles and wonders of Father, Lord Jesus. Amen. Move in a mighty way, Holy Spirit. Lord, bless every part of this, Lord, meeting, O Father, for your glory, Master, Lord Jesus. Let thy power be manifested, O Father. The word be manifested. And Lord, the flesh, let it become flesh, O Father. Hallelujah. And the hidden riches be revealed unto us. For we ask everything in your mighty precious name. In Jesus' precious name. நேரம் தேவனை நாம் துதித்து பாடுவோம். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உம்முடைய நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே, மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. ஆராதனை
சோதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இடங்கொள்ளாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இடங்கொள்ளாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை யாவும் பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சகலமும் செய்ய
மலையும் மாற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கு ஒப்பான தேவன் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இசைய நினைத்தது நிறைவேறும். இசைவதை தடுப்பவன் யார்? இசைய நினைத்தது நிறைவேறும். இசைவதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஒரு சங்கீதத்தை ஆரம்பத்தில் வாசித்த சங்கீதத்தை நான் மறுபடியுமாக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 20. அதன் பின்பு ஒரு தனிப்பாடலை நாம் கேட்ட பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஆபத்தின் நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. Remember all thy offerings. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே குடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். I was sinking deep in sin, far from the peaceful shore, very deeply stained within, sinking to rise no more. But the master of the sea had my despairing cry. From the waters lifted me, now safe am I. Love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me, love lifted me,
Jesus saved. Love so mighty and so true, Mary's my soul's best song. Faithful, loving service to Him belong. Love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me, love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me. Souls in danger, look above. Jesus completely saves. He will lift you by His love out of the angry waves. He's the master of the sea. Billows He will obey. He, your Savior, wants to be saved today. Love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me, love lifted me, love lifted me, when nothing else could help. Love lifted me. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good and His mercy endureth forever. எப்பவுமே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. இட்ஸ் குட் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாக போகாது. ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் வந்துட்டால் சுகவீனமாக இருக்கிறவங்க சுகமாயிடுவாங்க, மனம் பாரமாக இருக்கிறவங்க அந்த மனபாரம் போயிடும். ஏனென்றால் அவர் செட்டைகளின் நிழலிலே நமக்கு சுகம் ஆரோக்கியம் உண்டு. அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. கர்த்தர் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு இனிமையான நேரம் என்பது எங்குமே இல்லை. அது மாத்திரமல்ல, தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற அந்த பாக்கியம் எல்லோருக்கும் இல்லை. இது கர்த்தர் கொடுத்த ஈவு.
அவருடைய ஊழியத்தை செய்வதை காட்டிலும் அந்த மன நிறைவு இருக்குது பார்த்தீங்களா? ஊழியம் செய்துட்டு வீடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த நிறைவு இருக்குதே, அதற்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த நிறைவு கிடைக்காது. அதனால்தான் தேவனுடைய சமூகம், இளைப்பாறுகிற சமூகம், எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயின் மடியிலே அணைத்து கொள்ளும் பொழுது அதுக்கு இருக்கிற அந்த கம்ஃபர்ட் வேற எங்குமே இல்லை, யாருக்கிட்டையும் இருக்காது. அப்படிதான் தேவன் ஒரு தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுகிறேன் என்று சொல்கிறார். ஒரு தாயின் அன்புக்கு தான் ஒப்பிடுறார். அவ்வளவு நல்ல தேவன். நேரலையில் இணைந்திருக்கிற நீங்கள் வாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாட் இஸ் பிரேயர்? ஜெபம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஜெபம், வாட் இஸ் பிரேயர்? இன் சிம்பிள் வேர்ட்ஸ், தேவனிடத்தில் காத்திருப்பது ஜெபம். பிரேயர் இஸ் கம்யூனிகேஷன் வித் காட், அவர் கிரியேட்டர். நம்முடைய சிருஷ்டி கர்த்தரோடு நாம் ஐக்கியம் கொள்வது, அவரோடு உரையாடுவது, அவரோடு இணைந்திருப்பது, அவருக்காக காத்திருப்பது, அவர் சமூகத்தில் இருப்பது ஜெபம். அதை எப்படி ஒன்றாலும் சொல்லலாம். we can thanking him and asking him for our needs. நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்வது. அது மாத்திரமல்ல, பிரச்சனைகளை தேவனிடத்தில் சொல்வதல்ல, பிரச்சனைகளிடத்தில் தேவனை பற்றி சொல்வது, பிரச்சனைகளை பார்த்து பேசுவது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் இருப்பது தான் ஜெபம். எப்போ ஒன்றா இருக்கலாம், எங்கே ஒன்றா இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். அதனால்தான் எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளிச்சேன். Call unto me and I will answer thee and show thee great and mighty things which thou knowest not. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எப்போ? அவரை நோக்கி கூப்பிடும்போது. யார் கூப்பிட முடியும்? தன்னுடைய பிள்ளைகளை தேவன் தன்னை நோக்கி கூப்பிடும்படி சொல்லுகிறார். கெஞ்ச சொல்லலை ஆண்டவர். என்றைக்காவது பிள்ளை தகப்பனிடத்தில் சும்மா கொஞ்சம் கேட்பான், சில காரியங்களை கேட்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு. டெய்லி வந்து இன்னைக்கு சாப்பாடு கொடுங்கப்பா சாப்பாடு கொடுங்கப்பான்னு கெஞ்சுவான்னா கெஞ்ச மாட்டான். உரிமையோடு சாப்பிடுவான். ஏன்னா அவன் பிள்ளை. அதனால தான் ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாக அவர் நம்மை பாவிக்கிறார். நமக்கு அடிமைதனத்தின் ஆவிகள் அல்ல, ஆவி இல்லை நமக்கு, புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. டு கால் ஹிம் அப்பா ஃபாதர், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 65:2 என்ன சொல்கிறது? ஓ thou that hearest prayer, unto thee shall all flesh come. ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும், எந்த தேசத்தானாலும் சரி, எந்த மதமானாலும் சரி. இது மதம், இந்த தேசம், இந்த இனம் வேறுபாடு, இந்த கலர், இதெல்லாம் இதுவா நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறது? அது பிரிவினை உண்டாக்குகிறது. ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், மாம்சமான யாவரும், மாம்சமான யாவரும், ஆல் ஃப்ளஷ் கம் unto thee. எல்லா உயிரினங்களும் தான் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. காலையில் எழுந்து பாருங்கள், அதிகாலையில் இந்த பறவைகள் எல்லாம் எப்படி தேவனை நோக்கி கூப்பிடுகிறது, துதிக்கிறது என்பதை பாருங்கள். எல்லா மிருகங்களும் கூட தேவனை நோக்கி கூப்பிடுது. அதனதின் பாஷையில் கூப்பிடுகிறது. மனிதன் தான் நல்ல தூக்கமாக நல்லா தூங்குறான், எழுந்திருக்க மனம் இல்லை. ஆனால் சிருஷ்டிகள் எல்லாம், இன்க்ளூடிங் இந்த பிளான்ட்ஸ், இல்லை இந்த தாவரங்கள், செடிகள், கொடிகள், இவைகள் கூட அவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அண்ணன் ஜான் ஜோசப் அவர்கள் இருந்த நாட்களிலே
இந்த ஈசிஆர் ரோடில் ஒரு அண்ணனுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் பேர் வெங்கட்ராமன். அவர் அண்ணனை ஜான் ஜோசப் பண்ண வீட்டுக்கு வரும்படியாக அழைத்தார். அவர் எப்படி எங்களுக்கு பழக்கம்னா, ஒரு உயர் போலீஸ் அதிகாரி வீட்டிற்கு சென்றிருக்கும் பொழுது அவருடைய நண்பர் அவரை குறித்து அறிமுகம் பண்ணி வைத்தார். அப்போ போயிருக்கும் போது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்த உடனே நாங்கள் அவரிடத்துல பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க அண்ணன். அவ்வளோதான். அவருக்கு என்னமோ அவருடைய சரீரத்தில் ஒரு மாற்றம். அவருக்கு எப்படின்னா, இந்த டிவைன் பிரசன்ஸ் வரும்போது அவருக்கு அந்த சரீரத்தில் ஒரு வித்தியாசம் தெரியும். அதை அவர் உணர்ந்துட்டார். அவர் வீட்டுக்கு போய் தூங்கலையாம். அதன் பிறகு அண்ணன் ஜான் ஜோசப்பனோடு ஒரு நெருங்கிய உரையாடல் வைத்து கொண்டார். நல்ல பழக்கத்தை வைத்து கொண்டார். அவரை பார்க்கறதுக்கு ஒரு முறை நாங்கள் ஈசிஆர் ரோடில் அவர் வீட்டிற்கு போயிருந்தோம். அவர் போயிருக்கும்போது போகும்போது சரியாக வந்து கதவை திறந்தார், எங்களை வரவேற்றார். நானும் போயிருக்கிறேன் கூட. உட்கார வைத்தார். அவரே காரியங்களை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி எல்லாவற்றையும் டீ எல்லாம் போட்டு கொடுத்தார். அப்போது சொன்னார், பிரதர், நீங்கள் வர்றதுக்கு முன்னால் என்னுடைய செடிகள், அங்கே அழகான செடிகள் உள்ள வீட்டில் நுழைந்த அந்த காம்பவுண்டில் நுழையிறதுல இருந்து அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அற்புதமான செடிகளை வளர்த்துருக்கிறார். அழகழகான செடிகள் விதவிதமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வர்றதுனால இந்த செடிகள்லாம் சந்தோஷமாக இருக்குது. நான் அதை பார்க்குறேன். எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்போது, ஆனால் இப்போ புரியுது. அப்போ அவர் சொன்னது வினோதமாக இருந்துச்சு. என்னடா செடி கூடவா வந்து சந்தோஷப்படும்? ஹாப்பியாக இருக்கிறத நல்ல ஆட்கள் உள்ளே வர்றாங்க, தேவனுடைய பிரசன்னம் வருதுன்னு சொல்லி அந்த செடிகள் கூட மகிழ்தான், சந்தோஷப்படுதான். ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நேரம் பேசினார் அவர். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு, அவர் அனுப்புறதுக்கு, எங்களை அனுப்புறதுக்கு மனசே வரல அவருக்கு. பாருங்க, புறஜாதி மனுஷன். நம்ம நினைக்கிறோம் தேவனை கிறிஸ்தவர்கள் தான் அறிந்திருக்கிறார் என்று. இல்லை, சர்வ சிருஷ்டியும் அவரை நோக்கி கூப்பிடுகிறது. செடிகள் இவர் வருகையை, நல்லவர் வர்றாரு, நல்ல தேவ மனுஷன் வர்றாரு என்று அந்த அப்படி அது சொல்லுது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. பாருங்க, அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. அப்போ அவருடைய பிரசன்னம் பாருங்க எல்லாரும் துதிக்க வைக்குது. அதனால்தான் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் நல்லவர், நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்போது ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம் போன 2ஆம் தேதி. அதன் பின்பு ஜெபத்தை குறித்து இன்றைக்கும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, யாக்கோபு என்ற தேவ மனிதனை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தான் தேவனுடைய சுதந்திரவாளி. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொன்னார். Verses 3 and 4 of chapter 28. And God Almighty bless thee, and make thee fruitful, and multiply thee, that thou mayest be a multitude of people, and give thee the blessing of Abraham to thee, and to thy seed with thee, that thou mayest inherit the land wherein thou art a stranger, which God gave unto Abraham. ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பாருங்க. அதிலே ஏசா, யாக்கோபு
ஏசா வித்தியாசமான வன சஞ்சரி, ஹண்டர் இல்லையா? யாக்கோபு கூடாரவாசி, வீட்டில் இருக்கிறவர். ஆனால் ஏசாவுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது, யாக்கோபுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாள் ஒன்றிலே ஏசா தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒரு சாதாரண உணவுக்காக, கூழுக்காக, பசியை ஆற்றும்படியாக, அந்த நேரத்தில் பசியாக இருக்கும் பொழுது அந்த உணவுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். வாயால் சொல்கிறது தான், எழுதி என்ன பத்திரம் எழுதியா கொடுத்தாங்க? இல்லை. அப்போ பாருங்க, நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பத்திரம் வாங்கி எழுதி கொடுத்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் வாய் அளவில் ஒரு கவனன்ட் மாதிரி வித்துடுறான். எடுத்துக்கோ என் சேஷ்ட புத்திர பாதகத்தை, உதாசனம் பண்ணுறான். தனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை மதிக்காம அதை தூக்கி எறிகிறான். அப்போ யாக்கோபு அதை சுதந்திரித்துக் கொள்கிறான். இவனுடைய ஆசீர்வாதமும் இருக்குது, ஏசாவின் ஆசீர்வாதமும் இவனுக்கு வந்துடுது. எப்பவுமே பாருங்க, அதான் யோபு சொல்றாரு, கெட்டு போக இருந்தவர்களின் ஆசீர்வாதம் எனக்கு பலிப்பதாக என்னிடத்தில் வரட்டும். அப்போ ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை ஏசா மதிக்கல. அதனால அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறான். பெற்ற மாத்திரத்தில் தன்னுடைய தகப்பனிடத்திலும் ஆசீர்வாதம் கிடைக்குது. ஏசாவை போலவே மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மனுஷன் அடுத்த நிமிடம் என்ன ஆகுது? தாய் பார்க்குறா. இதை பார்த்த மாத்திரத்தில் 2 பேரையும் நான் ஏன் எழுத போகணும் என்றால், ஏசா முரடன், கோபக்காரன், யாக்கோபை அழித்து விடுவான் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அந்த தாய் என்ன சொல்லி கொடுக்குறா? நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ கிளம்பி உன்னுடைய மாமன் வீட்டிற்கு போய்விடு என்று கற்றுக் கொடுக்கிறான். தகப்பனும் ஆசீர்வதித்து அனுப்புகிறான். என்ன பாருங்க, 2ஆம் வசனத்தை பாருங்க, 28:2 பாருங்க. எழுந்து புறப்பட்டு பாதான் அராமல் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலினுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். Arise, go to Padan Aram, to the house of Bethuel, thy mother's father, and take thee a wife from thence of the daughters of Laban, thy mother's brother. கட்டளை கொடுக்கிறான். நான் கட்டளை கொடுத்தாள் என்று நினைத்த அம்மா தான் சொன்னாங்கன்னு இல்லை, தகப்பனே சொல்கிறான். ஆனால் ஏசாவை பாருங்கள், என்ன செய்கிறான்? எது தகப்பனுக்கு பிடிக்கலையோ, எங்கே பெண் கொள்ளக்கூடாதோ அதே இடத்துல பெண் கொள்ளுகிறான். கோபத்தின் நிமித்தமாக போய் எது தப்பா அப்பாவுக்கு பிடிக்கலையோ அதை போய் செய்கிறான். ஆனால் யாக்கோபு பாருங்க, கீழ்ப்படிந்தவனாய் உடனே கிளம்பி போய் விடுகிறான். போகும் வழியிலே என்ன நடக்கிறது? அங்கே 11ஆம் வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படித்து கொண்டான். Verse 11. 28:11. And he lighted upon a certain place and tarried there all night, because the sun was set. And he took of the stones of the place and put them for his pillows and lay down in that place to sleep. தகப்பன் வீட்டில் நல்லா இருந்தவன், வாக்குதத்தம் பெற்றுக்கொண்டவன், தகப்பனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2 ஆசீர்வாதம், ஏசாவின் ஆசீர்வாதம் இவனுக்கு வருது. இவைகளெல்லாம் பெற்றவன் பாருங்க, வாக்குதத்தம் வேற இருக்குது. தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார் யாக்கோபுக்கென்று.
இவைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டவன் இப்போ ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்கிறது. தன்னந்தனியாக இருக்கிறான். தாயின் அரவணைப்பில் இருந்தவன் வீட்டில் நல்ல தலையணை வைத்து படுத்திருப்பான் போலகுது. ஆனால் இங்கே என்ன கிடைக்கிறது? கற்களில், அவ்விடத்தில் இருக்கிற கற்களில் ஒன்றை எடுத்து தலையை வைத்து படுத்துக் கொள்ளுகிறான். யாரும் இல்லை, தன்னந்தனியமா இருக்கிறான். யோசித்திருப்பான், இதெல்லாம் வேணுமா எனக்கு? இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, வீட்டிலே இருந்திருக்கலாமே. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் யாக்கோபின் வாழ்க்கையில். அதை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக அவன் போகும்பொழுது கீழ்ப்படிந்தவனா போகிறான். அம்மா நினச்சிருப்பாங்க, ஐயோ இந்த ராத்திரியில் பிள்ளை அனுப்புகிறோமே, என்ன நடக்குமோ என்று நினைத்திருக்கலாம். தன்னுடைய தகப்பன் நினைச்சிருக்கலாம். ஆனாலும் உயிர் பிழைக்க ஏசாவின் கைக்கு தப்பித்துக் கொள்ள ஓடுகிறான். ஓடி போய் அந்த படுத்திருக்கும் பொழுது தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் அவனுடைய கண்களை திறக்கிறார். பாருங்க, அங்கே படுத்து கொண்டான். அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். படுத்திருக்கிற பூமி ஒரு காடான இடம், கற்கள் தான் இருக்கிறது, மிருகங்கள் இருந்திருக்கும். அன்றைக்கே அவனை ஒன்றும் சேதப்படுத்தல. அப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் கூடவே யார் கவனிக்கிறது? ஆண்டவர் கவனிச்சு கொண்டே இருக்கிறார். படுத்து நித்திரை பண்ணும் பொழுது அங்கே ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். ஒரு ஏணி பூமிக்கும் வானத்திற்கும் மேலாக வைத்திருக்கிறது, இணைக்கிறது, பாலமாக இருக்கிறது. அதில் என்ன நடக்கிறது? தேவதூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமா இருக்காங்க. அது மாத்திரமல்ல, மேலே யார் நிற்பது? அதற்கு மேலாக 13ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். And behold, the Lord stood above it and said, I am the Lord God of Abraham thy father, and the God of Isaac. The land whereon thou liest, to thee will I give it, and to thy seed. யாக்கோபு அன்றைக்கு ஜெப கூட பண்ணல, படுத்திருக்கிறான். தூங்குறவனை தட்டி ஆண்டவர் அற்புத காட்சியை பார்க்க வைக்கிறார். அது மாத்திரல, பேசுறார். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று the Lord stood above it. கர்த்தர் நிற்கிறார். படுத்திருக்கிறவனை பாருங்க. வாக்குத்தத்தம் ஒருவனை தேவன் ஆசீர்வதிக்க தீர்மானம் பண்ணிட்டாருன்னா, அவன் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, அவன் படுத்திருக்கலாம், அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை படுத்திருக்கிறவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். அவ்வளவுதான். அவர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? அப்போ ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனத்தின் பிற்பகுதி சொல்கிறது, உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்றார். சந்ததிகள் எல்லாம், பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம். And in thee and in thy seed shall all the families of the earth be blessed. எல்லா families of the earth be blessed. பாருங்க, சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுமா. தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட யாக்கோபு, நல்லா தெரியும், லாபான் வீட்டுக்கு போகிறான். பெத்துவேல் அங்கே இருக்கிறார். அங்கே லாபான் தன்னுடைய மாமா எல்லாம் இருக்கிறாங்க. இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட யாக்கோபு போகும்போது அங்கே ஒரு மாதம் தங்கியிருக்கிறான். அதன் பின்பு லாபான் சொல்லுகிறார், நீ என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சும்மா இருக்க வேண்டாம், உனக்கு நான் எதனா செய்யணும் சொல்லி அங்கே தன் மகளை கொடுக்கிறார். அதற்காக யாக்கோபு அங்கே உழைக்கிறார். யாக்கோபு அங்கே செய்கிறது எல்லாம் வாய்க்குது. லாபானே நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன். ஆனால்
யாக்கோபு அதை காட்டிலும் விருத்தி அடைகிறான். செய்வதெல்லாம் வாய்க்க அப்படியே எல்லாமே கைகூடி வருது. 2 மகள்களை அங்கே திருமணம் பண்ணி கொள்கிறான். அந்த லாபான் ராகேலுக்காக உழைத்த யாக்கோபுக்கு லேயால கொடுத்துட்றான். லேயால கொஞ்சம் கூச்ச பார்வை. இவருக்கு அடுத்த நாள் தான் தெரியுது இது லேயாள்னு. பாருங்க எப்படி. அப்படி இருந்தும் யாக்கோபு கர்த்தர் கூட இருந்ததுனால அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற யாக்கோபு அநேக ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கிறது. அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை, பயங்கரமான பெருக்கம். லாபானே பயப்படுறான். கர்த்தர் உண்மையில் தயவா இருக்கிறார், என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா. ஆடுகளை பெருக்கத்தை எப்படி சொல்றார் பாருங்க. உன்னை அந்த அந்த யாக்கோபு கையிட்டு செய்கிற காரியம் வாய்த்தது எப்படி என்றால், தேவன் கற்றுக் கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். அவன் என்ன செய்யணும்னு, இவன் எப்படி அந்த புள்ளி உள்ள ஆடுகள் எப்படி வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த காரியங்களை செய்கிறான். செய்யும் பொழுது அது பெருக்கமாகுது. எதை நினைக்கிறானோ, லாபானுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்குது. கையிட்டு செய்யறதெல்லாம் வாய்க்குது. இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு அங்கே என்ன செய்கிறான், மறுபடியுமாக தன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நடக்கிறது. அப்போ ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்குது. 2 பரிவாரங்கள். அதை குறித்து பார்க்க போனால் அவனுடைய லாபானே தேடி வர்றான். எங்கே லாபான் தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் தன் மனைவி பிள்ளைகளையும் பிடிச்சு வச்சிடான்னு சொல்லி இருட்டளவாய் கிளம்பி விடுறான். ஆனால் தேடி வந்தவனை ஆண்டவர் பார்க்கிறார். அவனிடத்தில் நீ தவறாக ஒன்றும் பேசக்கூடாது, தீமை ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே வந்து எச்சரிக்கிறார் யாக்கோபுக்காக. ஏனென்றால் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அப்போ போகும்பொழுது அவனுடைய அந்த ஆசீர்வாதங்கள் பெருக்கத்திற்கு அளவே இல்லை, பயங்கரமாக இருக்குது. கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவனாக திரும்பி போகிறான். 2 பரிவாரங்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு போகிறான். அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. அந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவு ஒட்டகம், எவ்வளவு ஆடு மாடுகள், செல்வ பெருக்கு, பிள்ளைகள், இவைகள் எல்லாவற்றையும் அப்படியே வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், இவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு போகிறான். ஆனாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் நேரம் ஒன்று வருகிறது, அந்த முழுமையான அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம், அதற்கு அளவே இல்லை. அப்பேற்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் போகும் பொழுது மனசு ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரம் என்ன நடக்கிறது பாருங்க. 32ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பாருங்கள். 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. And Jacob was left alone, and there wrestled a man with him until the breaking of the day. அதற்கு முன்பாக என்ன நடக்கிறது? போகிற வழியில திடீர்னு பயம் வருது. என்ன பயம்? ஏசா அங்கே வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். ஐயோ, ஏசா கிட்ட தப்பிக்க முடியாதே. அது மாத்திரமல்ல, ஏசா எவ்வளவு பேரோட வர்றான்? அதிகமான தன்னுடைய வேலைக்காரர்கள், மற்ற காரியங்களை எல்லாரையும் கூட்டு கொண்டு ஏசா வருகிறான். அதற்கு முன்பாக என்ன செய்கிறான்? வெகுமதிகள் அனுப்புகிறான் சொந்த சகோதரனுக்கு, அது கூல் டவுன் பண்ணுறதுக்கு.
13ஆம் வசனத்தை பாருங்கள். 32:13. அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாக ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்பித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடமிட்டு எனக்கு முன்பாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று வேலைக்காரர்கள் சொல்லி, இது ஏசாக்கு என்று அனுப்புகிறான். ஏசாக்குரியது. உனக்கு எதிர்பட்டு நீ யாருடன் எங்கே போகிறாய் என்று உனக்கு முன் போகிற மந்தை யாருடைய என்று உன்னை கேட்டால் 18ஆம் வசனம், நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். Verses from 13 to 18. And he lodged there that same night, and took off that which came to his hand a present for Esau his brother, 200 she-goats and 20 he-goats, 200 ewes and 20 rams, 30 milk camels with their coals, 40 kine and 10 bulls, 20 she-asses and 10 foals, and he delivered them into the hand of his servants, every drove by themselves, and said unto his servants, pass over before me, and put a space between drove and drove. And he commanded the foremost, saying, when Esau my brother meeteth thee, and asketh thee, saying, whose art thou, and whither goest thou, and whose are these before thee? Then thou shalt say, they be thy servant Jacob's. It's a present sent unto my lord Esau, and behold, also he is behind us. படிக்கிறதுக்கே எவ்வளவு நேரம் வந்து பாருங்க. நம்ம அப்போ அவனுடைய எல்லையற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பூலோக ஆசீர்வாதங்கள் அவ்வளவு பெருக்கம், அவ்வளவு இருக்கிறது. ஏசாவுக்கு அனுப்புகிறான். பயம் வந்துடுச்சு. இவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றவன் ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? பாருங்க, அன்றைக்கு தான் ஒரு காரியம் நடக்குது. அதான் 24ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாரையும் அனுப்பிடுறான், ஆற்றை கடக்க பண்றான். எல்லாரையும் எப்படி அனுப்ப வேண்டும்? ஒருவேளை ஏசா வந்து தாக்கினால் ஒரு கூட்டம் போட்டோம், மற்றவர்கள் தப்பித்துக் கொள்ளலார்கள் என்று அப்படியெல்லாம் உலக பிரகாரமான ஒரு ஞானத்தை வைத்து அவன் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துறான். ஆனால் எல்லாரையும் அனுப்பிட்டு ஒரு நேரம் வருது பாருங்க, அதுதான் தேவனோடு இருக்கிற நேரம். இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது, இவ்வளவு பெருக்கம் இருக்கிறது, ஆனாலும் ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடம் தான் அவன் என்ன நினைக்கிறது? தேவனோடு இருக்கும்படியாக செய்கிறது. அதை தான் சொல்ல வருகிறேன். அவர்கள் சேர்த்து ஆற்றையும் கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். 24ஆம் வசனம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி 25 அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. Verses from 23 to 25. And he took them and sent them over the brook, and sent over that he had. And Jacob was left alone, and there wrestled a man with him until the breaking of the day. And when he saw that he prevailed not against him, he touched the hollow of his thigh, and the hollow of Jacob's thigh was out of joint as he wrestled with him. அந்த நேரம் அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற நேரம். தனித்திருக்கிறான். அப்போ அந்த அதுதான் அவனுடைய ஜெப நேரமாக மாறுகிறது. அவனுடைய அங்கே தேவனும் அவனும் இணைகிற நேரமாக ஒரு நேரம் வந்து விடுகிறது. பயந்து இருக்கிறான். அப்போ என்ன சொல்லுகிறார் அவர்? நான் போகட்டும். 26ஆம் வசனத்தில் பொழுது விடுகிறது, என்னை விட்டுவிடு, நான் போகட்டும். அப்ப சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். இதுவரைக்கும் இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் என்ன? 2 பரிவாரங்கள், அவனுடைய ஆடு மாடுகளுக்கு கிஃப்டே எவ்வளோ அனுப்புகிறான்.
அதற்கு மாறாக இருந்த ஆசீர்வாதங்கள், இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தும் ஆனால் ஒரு வெற்றிடம் இருக்கிறதே, இன்னும் என்ன ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே? அதை தான் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் இருந்தாலும் தேவன் அதில் தலையிடாமல் இருந்தா அதிலே வேதனைகள் இருக்கிறது. And he said, let me go, for the day breaketh. And he said, I will not let thee go, except thou bless me. அப்ப சொல்றார் பாருங்க, அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். ஏன் அவருக்கு தெரியாதா? Verse 27. And he said unto him, what is thy name? And he said, Jacob. ஆண்டவருக்கு பேரை வச்சதே அவரு தானே, தெரியாதா அவர் பேரு? ஆனால் கேட்கிறார், அவனிடத்தில் உள்ளத்திலிருந்து வரட்டும் என்று பேசும்படியா செய்கிறார். பாருங்க, சில காரியங்களை நாம் தேவனிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் பேசுகிறவர். ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த பூமியை பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து அவர் பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசினார். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளையும் பேசும்படியாக வைத்திருக்கிறார். பாருங்க, கேட்கிறார், உன் பேர் என்ன? என் பெயர் யாக்கோபு. யாக்கோபுன்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், அப்பொழுது அவர் 28, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். And he said, thy name shall be called no more Jacob, but Israel, for as the prince hast thou power with God and with men, and has prevailed. யாக்கோபுடைய பேர் பாருங்க, பிரின்ஸ், இளவரசன். இளவரசன் ஆண்டவர் மாத்துறார். பாருங்க எப்படி, அவன் பேர் என்ன என்று கேட்ட பொழுது, அவன் சொல்லும் பொழுது அதை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்டாராம். இதுவரைக்கும் யாக்கோபு தன்னுடைய ஆஸ்திகளிலே, தன்னுடைய வருமானங்களிலே அவன் தேவனுக்கென்று தசம பாகத்தை கொடுக்கல, காணிக்கை கொடுக்கல. அதன் பின்பு தான் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றிலேயும் நான் தசம பாகம் கொடுக்கிறேன். அவனுடைய கேரக்டரை மாத்திரார். பாருங்க, தொடை சந்தை எதை குறிக்கிறது என்றால், பாருங்க, சில நரம்புகளை தொட்டா சில காரியங்கள் அவங்களுடைய இரத்த ஓட்டம் மாறும். இன்றைக்கும் இருக்குது இல்லையா? நரம்புகளை அதை சில இடத்துல டச் பண்ணுறாங்க, தொடும் பொழுது இரத்த ஓட்டங்க நின்று போன இரத்த ஓட்டம் அதை சுறுசுறுப்பாக்கி விடுது. அப்போ தேவன் அவனுடைய தொடை சந்தை தொட்டார் என்றால் அவனுடைய கேரக்டரை மாத்தின உடனே தேவனுக்கு தசமபாகம் கொடுக்கிறவனா மாறுறான். எப்பொழுது? அன்று இரவு தனித்திருக்கும் பொழுது, அந்த தனிமையிலே தேவனோடு உறவாடும் பொழுது. இதுதான் ஜெபம். தேவனோடு இடைப்படுவது, தேவனோடு பேசுவது, ஒரு தகப்பனிடத்தில் பேசுவது. 1000 கோடிக்கணக்கான அவனுடைய ஆஸ்திகள் இருந்தாலும், பரிவாரங்கள் 2 பரிவாரங்கள் இருந்தாலும், ஒரு வெற்றிடம் அவனிலே இருந்தது. அந்த வெற்றிடத்தை அந்த நேரத்தில் தனிமையாக இருக்கிறான். தனிமையாக இருக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்கிறான். விடிய மட்டும் ஒரு புருஷன் போராடினாராம். ஆண்டவரே வருகிறார், அவனோடு பேசுகிறார், அவனுடைய காரியங்களை மாற்றுகிறார். அதன் பின்புதான் என்ன நடக்கிறது பாருங்க, எதிர்த்து வந்த ஏசாவுடைய குணம் மாறுது. அவர் மாற்றுறார். யாக்கோபுடைய வெகுமதி மாற்றிட்டா? இல்லவே இல்லை. ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் இவன் மேல் கருணை வச்சதுனால தான் அவனுடைய காரியங்களை மாற்றுகிறார். அடிக்க வந்தவன், அவனை துன்பப்படுத்த வந்தவன் மாறுகிறான். அப்பொழுது யாக்கோபு 29 பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். And Jacob asked him and said, tell me, I pray thee, thy name. And he said, wherefore is it that thou dost ask after my name? And he blessed him there. இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? அவனுக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதங்கள் ஏராளம். 2 பரிவாரங்களோடு வருகிறான். பிள்ளைகள் இருக்கிறது, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் ஒரு வெற்றிடம் இருந்தது.
அன்று இரவு தனித்திருந்த வேளையிலே தேவன் அவனோடு இடைப்படுகிறார், அவனும் தேவனோடு சஞ்சரிக்கிறான். அப்போதான் உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் அவன் பெயரை மாற்றி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அதற்கு முன்பாக இருந்த ஆசீர்வாதங்கள் நிறைவானதா இல்லை. இங்கேதான் நிறைவான ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறான். பிரின்ஸ் வித் காட். அவன் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறான். இளையவரசன் ஏனென்றால் அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். இது ஒரு ஜபம். தேவனோடு தனித்திருப்பது, தேவனோடு இடைப்படுவது, அவரோடு பேசுவது, அவரோடு ஒரு ஐக்கியம் கொள்வது, அதுதான் ஜபம். அப்போ அந்த நேரம்தான், தனித்து இருந்த நேரத்தில் தான் அவனுடைய காரியங்கள் மாற்றப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே அவனை தேவன் ஆசீர்வதித்தார். அங்கே ஆசீர்வதிக்கிறார் பாருங்க ஆண்டவர். அதுதான் மிக முக்கியமானது. இன்னொரு சம்பவத்தை சுருக்கமாக பார்த்துட்டு நாம் முடிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 2:36 நாம் வாசிக்க கேட்போம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலன் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். And there was one Anna, a prophetess, the daughter of Penuel, of the tribe of Asher. She was of great age and had lived with an husband 7 years from her virginity. இங்கே அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாயை குறித்து என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆசேருடைய கோத்திரம், அந்த கோத்திரத்தை பற்றி சொல்லுது. அவள் ஒரு தீர்க்கதரிசி, வயது சென்றவள். இப்பேற்பட்ட அந்த ஸ்திரீக்கு என்ன ஒரு குணம் இருந்தது என்றால், 37ஆம் வசனம், ஏறக்குறைய 84 வயசு அந்த அம்மாக்கு. அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். Verse 37. And she was a widow of about 84 years, which departed not from the temple, but served God with fastings and prayers night and day. எதற்காக இந்த தாய் ஜெபம் பண்றாங்க? எதற்காக உபவாசம்? எதற்காக ஜெபம்? எதற்காக ஆராதனை? ஏன் தேவாலயத்தை விட்டு நீங்கல? என்றோ ஒரு நாள் இந்த மேசையா வரப்போகிறார். அவர் பாலகனாக சுமந்து கொண்டு வரப்போகிறார். அதை நான் பார்க்கணும். சிமியோனும் அப்படிதான். அவரும் ஆவியால் ஏவப்பட்டு இயேசுநாதரை அங்கே கொண்டு செல்லும் பொழுது அவரும் வருகிறார். இவங்கெல்லாம் காத்திருக்கிறவர்கள், தேவனோடு இடைப்படுகிறவர்கள். அப்போ ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும். தேவனோடு ஒரு உறவு இருக்குது பாருங்க, அது இருந்தால்தான் தேவனுடைய ரகசியங்களையும் தேவனையும் கண்டுகொள்ள முடியும். என்ன செய்கிறார் பாருங்க 38ஆம் வசனத்தில், அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று. என் நேரம்? சரியான நேரம். ஏனென்றால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை சந்திக்கிற நேரம். அதான் ஜப நேரம். ஜபத்திலையும் உபவாசத்திலையும் அந்த தாய் தரித்திருந்ததுனால, ஆராதனை செய்து கொண்டிருந்ததுனால, அவளும் அந்நேரத்திலே அந்த நேரத்தை காலத்தை அறிந்தவளா இருக்கிறார். எப்படி சொன்ன பார்த்தீங்களா? அந்த And she coming in that instant gave thanks likewise unto the Lord. ஒரு செடி ஒரு தேவ மனுஷன் நல்ல மனுஷன் வர்றான்னு சொல்லுது என்று ஒரு புறஜாதி மனுஷன் சொல்றான். அப்போ அதை வைத்து அவன் அடையாளம் கண்டு கொள்கிறான். இன்னார் வருகிறவர் நல்லவர், சந்தோஷப்படுது என்று சொல்றபடி, அப்போ அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருந்து பாருங்க இந்த தாய்க்கு. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அவளை குறித்து பேசுகிறார், ஆண்டவரை குறித்து பேசுகிறார். ஆண்டவரை
அப்போது தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது, ஜபத்திலே தரித்திருக்கும் பொழுது, அந்த அம்மாவுக்கு அந்த வயது என்பது அவங்களுக்கு அதை அவங்களுக்கு ஒரு இடையூறுலாக இல்லை. தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். நல்ல சுகமாக இருந்தாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இருந்தது. யாக்கோபு அன்றைக்கு தனித்து, பயம் இருந்தது, அன்றைக்கு தனித்து நிற்கிறான். அந்த நேரம் தேவனை சந்திக்கிற நேரமாக இருந்தது. நாமும் பயங்கள், திகில்கள் நம்மை நெருங்கும் போது மாத்திரம் தேவனிடத்தில் சமூகத்தில் தரித்திருப்பதில்லை, தனித்திருப்பதில்லை, அவரோடு உறவாடுவதற்கு போவதில்லை. எப்படி ஒரு பிரச்சனை வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம், அப்படி இல்லை. ஒரு டாக்டர் மாதிரி அவரை ட்ரீட் பண்ண முடியாது. எந்நேரமும் ஒரு தகப்பனை போல. அதனால்தான் ஆண்டவர் அந்த புத்திர சுவீகார ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகார ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அந்த ஆண்டவர் அதை தனித்திருக்கிறான். அந்த நேரத்தை பயன்படுத்தி தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போது முன்னால் இருந்த ஆசீர்வாதங்கள் வேதனையும் கூட இருந்துச்சு. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற யாக்கோபுக்கு கதவுகள் திறக்கிறது, சமாதானம் உண்டாகிறது, ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுக்கிறார். ஆண்டவர் யாக்கோபின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு கிடைக்கிறதோ, இயேசுதான் அதற்கு காரணமாக இருந்தார். அப்போ தனித்து இருக்கும் பொழுது தேவனோடு உறவாடுகிறதாய் அந்த ஜெபம் மாறிற்று. அதே போல அன்னாள் பாருங்க, வயது ஆனாலும் சரி அவர்கள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஆராதனையிலும் தரித்திருக்கும் பொழுது தேவனுடைய குமாரன், தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைத்த இறைவன், படைத்த தேவன் அங்கே வரும் பொழுது அவளை பார்த்து அவரை பார்க்கும் ஸ்லாக்கியம் கிடைத்தது. அவரை குறித்து புகழ்ந்து பேசினாள் என்று வேதம் சொல்கிறது. நாமும் ஜெபிக்கிறவளாக, தேவனோடு உறவாடுகிறவளாக, அவர் பாதத்தில் காத்திருக்கிறவளாக, அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இந்த வேதனையின் நடுவிலே ஒரு நிமிடம் அவரோடு இணைகிற ஒரு நேரமாக, ஒரு இரவாக நமக்கும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாராக. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அதனால்தான் எரேமியா 33:3 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஜெபம் தேவனோடு இடைப்படுகிற நேரம், அவரோடு உறவாடுகிற நேரம். யாக்கோபு தனித்திருந்த பொழுது தேவன் அவனோடு உறவாடினார். அவனை ஆசீர்வதிக்காமல் போகவே இல்லை. பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று சொல்லும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். என்ன பாருங்க, என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு அந்த சான்ஸ் கொடுத்து, அந்த கிடைத்த தருணத்தை, சான்ஸை நழுவ விடலை யாக்கோபு. நமக்கும் அநேகருக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகளை தேவன் கொடுக்கிறார். விழுந்து போனவர்களை தூக்கி எடுக்கிறவர், வாய்ப்புகளின் தேவன் நம்முடைய தேவன். ஒரு சான்ஸ், இன்னொரு சான்ஸை கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். யாக்கோபுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். கொடுத்தும் பொழுது அவன் அதை சரியாக பயன்படுத்தி கொள்கிறான். விடவே இல்லை, தேவனை விடவே இல்லை. மனிதனோடும் தேவனோடும் போராடி வெற்றி இருந்தான். அவன் மேற்கொண்டான். என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க, ஒரு டிட்டர்மினேஷன் பாருங்க, விடாப்புடி. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். அப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் நமக்கும் அப்படி உதவி செய்வாராக. நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் நீங்கள் சென்றாலும் சரி, தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்களும் தனித்திருக்க அந்த நேரங்களிலே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்.
உதவி செய்யும் என்று நாமும் கேட்போம். கர்த்தர் எல்லோருக்கும், மாம்சமான யாவருக்கும் அவர் உதவி செய்கிறவர். யாராக இருந்தாலும் சரி, அவர் எப்பேற்பட்ட பாவிக்கும் உதவி செய்கிறவர். எத்தனாக யாக்கோபு ஏமாற்றி தான் போனான், ஆனால் அவனுக்கும் உதவி செய்தார் ஆண்டவர். யாக்கோபின் தேவன் என்று அவர் அழைத்துக் கொள்ள அவர் வெட்கப்படுகிறது இல்லையா? அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர். நாள் ஒன்றிலே ஏன் யாக்கோபை தெரிந்து கொண்டார்? யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். வேதம் சொல்கிறது, அந்த சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு உதித்தார். அவர் யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன். அதனால்தான் யாக்கோபுக்கு அவ்வளவு போராட்டம், இஸ்ரவேலுக்கு அவ்வளவு போராட்டம். அதிலே கர்த்தர் உதித்தார். உங்களுக்கும் எனக்கும் ஏன் நெருக்கங்கள் வர காரணமாக இருக்கிறது? கர்த்தர் நம்மிலே உதிக்கிறார். கர்த்தர் நம்மிலே உதிக்கிறார். சத்துருக்கு பிடிக்காது, சாத்தானுக்கு பிடிக்காது கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் நாம் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த தேவனை போலயே, ஆண்டவரை போலயே உருவாக்கிட்டாரே, அவனுக்கு அவ்வளவு கோபம். அதனால்தான் மனு குலத்து மேலே அவனுக்கு அவ்வளவு எரிச்சல். ஆனால் தேவனோடு நாம் தனித்திருக்கும் பொழுது, நம் ஜபங்களை அவருக்கு அறிக்கை செல்லும், அவரிடத்தில் பேசும் பொழுது, ஜபத்தின் மூலமாக அவரோடு இடைப்படும் பொழுது, தனித்திருக்கும் வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைப்படுகிறார். அன்னாள் பாருங்கள், அன்னாள் அவ்வளவு வயது சென்றுள்ளா இருந்தாலும் இந்த தாய் ஜெபிக்கிற தாயாய், உபவாசிக்கிற தாயாய், ஆராதனை செய்கிறவளாய், தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் அப்படி தரித்திருக்கிறவளாய் இருந்ததுனால தேவன் அங்கே ரட்சணத்தை அவள் கண்கள் கண்டது. தேவன் அவரை சந்திக்கிற நேரமாக இருந்தது. அது ஒரு ஜப நேரம். ஆண்டவர் நல்லவர். தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அதன் பின்பு பொதுவான ஜபங்களை செய்து நாம் முடிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, விதைக்கிற விதைகள் ஒவ்வொன்றும் நூறுத்தனையான பலனை கொடுக்கட்டும். ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் கூட தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்கும்படியாக அவர்கள் உள்ளங்கள் திறக்கப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்டுக்கிற நேரங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கிற தருணங்கள், அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் முன் குறித்திருக்கிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், உண்மையான ஆசீர்வாதங்கள். யாக்கோபுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. என்றைக்கு அவனுடைய வாயிலிருந்து தேவனுக்கு நான் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுப்பேன் என்று சொன்னான், அன்றைக்கு நீர் பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. யாக்கோபனுடைய கேரக்டரை மாற்றினீங்க, பெயரை மாற்றினீங்க, இளவரசனாக மாற்றினீங்க. இன்றைக்கும் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை காண எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களும் உம்மோடு தனித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மோடு உருவாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நாளை போல காத்திருக்கிறவர்களாக, ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க உதவி செய்யும். அப்பொழுது இரட்சணியத்தை எங்கள் கண்கள் காணும். தேவனை நாங்கள் சந்திக்கிறவர்களாக மாறுவோம். ஆண்டவர் தன்னுடைய மாட்சிமையோடு வருகிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியுமே. நாங்கள் என்ன காலங்களில் வாழ்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தரை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் வாய்க்காமல் போவதாக. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருந்து துணையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள், இசை வாசிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், கவுன்சில் மெம்பர்ஸ், இந்த ஊழியத்தை நினைத்து காணிக்கைகளை அனுப்புகிறவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியம் வளரக்கூடாது, இந்த ஊழியத்திற்கு யாரும் உதவக்கூடாது என்று சொல்லுகிற நாவுகள் கட்டப்படுவதாக. ஊழியர்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற, எப்படி பவுல் அப்போஸ்தலனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி அவன் சாக மட்டும் நாங்கள் புசிக்க மாட்டோம் என்று கட்டுப்பாடு பண்ணினார்களோ, அப்படி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தலை நிமிர்ந்து வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். அப்பேற்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவதாக. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை சபையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். யோசுவாவை பார்த்து சொன்னீரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அதே தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லைகள் பெருகட்டும், எல்லைகள் விசாலமாகட்டும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சமாதானம் பெருகட்டும், சுகவீனங்கள் அகன்று போவதாக, சுகம் உண்டாகட்டும். பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். அந்தகார லோக அதிபதிகளுடைய ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை உண்டாகட்டும். இந்த ஊழியத்திலே ஆண்டவரே என்ன பங்கு கொண்டாலும் சரி, எந்த ஜபத்திற்கு வந்தாலும் சரி, ஜபத்தை நடத்தினாலும் சரி, பாடல் பாடினாலும், இசை வாசித்தாலும், ஒவ்வொருவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நீர் செய்துதான் ஆக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பின் களஞ்சியத்திலே யோசேப்போடு இணைந்திருந்தவர்கள் பஞ்ச காலத்திலே நன்றாக புசித்தார்கள்.
இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலில் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்படி இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நிறைவான பலன் உண்டாக வேண்டும் என நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் வாய்ப்பதாக, நஷ்டங்கள் லாபமாக மாறுவதாக, சுகவீனங்கள் சுகமாய் மாறுவதாக. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும். அவர்கள் வாழ்க்கையில இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதுனால், கொடுக்கிறதுனால் ஆண்டவரே அவர்கள் உள்ளங்களிலே இல்லங்களிலே பெருக்கம் உண்டாகட்டும். நன்மையான சுப காரியங்கள் நடப்பதாக. பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வையும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை கொடும், சொந்த வீடுகளை கொடும். வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனங்களை கொடும். வியாபாரங்களை இழந்தவர்களுக்கு மறுபடியுமாக நல்ல வியாபாரங்களை கட்டி எழுப்பும். வேலைகளை இழந்தவர்களுக்கு வேலைகளை கொடும். நல்ல சம்பள உத்தியோக உயர்வை கொடும். எப்படி யாக்கோபை அன்று தனித்திருந்த வேளையிலே ஆசீர்வதித்தீரோ, அப்படி உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம். வாக்கு தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் சொல்லுங்கள். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தாவே பயங்கள் நீக்கிடும், விழிக்கும் மட்டும் தூத